Hi friends, welcome to Recipes in my home. வாழைத்தண்டு வாங்கினா எப்போதுமே கூட்டு பொரியல் எப்பொழுது தான் செய்கிறோம். நான் சிப்ஸு செய்யலாமேன்னு தோணுச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்ல மொத்தமான வாழைத்தண்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நார் கம்மியாக இருக்கும். தண்ணியில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க. வாழைத்தண்டு இதை போல் ரவுண்டாக கட் பண்ணி நைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே ஊற வச்சுருங்க. 2 கையிலையுமே 4-5 பீஸ் எடுத்து வச்சு நல்லா பிழிஞ்சு இதை போல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை போல் பருத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில்லையும் பொரிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். ஒவ்வொன்றா போட்டுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுருங்க. நல்லா பெருசாக அப்பளம் மாதிரி இருந்தது, எப்படி சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போது சுருங்கி வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்படி எல்லா வாழைத்தண்டையுமே பொரித்து எடுத்துருங்க. உப்பு மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சதுலேயே உப்பு நல்லா ஏறிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணல. இப்போ கடைசியாக பொரித்து அள்ளுன சிப்ஸையுமே போட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துடலாம். எல்லாமே சேர்ந்து மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் எல்லாத்தையுமே போட்டு குலுக்கி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஹெல்த்தியான சிப்ஸ் ரெடி. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நாங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இது போல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வாழைத்தண்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.